ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என்றும் அதே நேரத்தில் சட்டத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய வணிகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சென்னையில் மாணவர்கள் போராட்டத்தில் தேச விரோத சக்திகள் ஊடுருவி வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். தேசிய கொடியையும் பிரதமரையும் அவமதிக்கும் சக்திகள் தேச விரோத சக்திகள்தான் என அவர் குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என்றும் அதே நேரத்தில் சட்டத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுல புல்லு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு ஆனால் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா என்னங்க? நீங்கள் சட்டம் எடுத்துகிட்டு வருவீங்க, சட்டத்துக்கு விரோதமாக இங்கே பண்ண விடுவோன்னா சட்டத்துக்கு விரோதமாக பண்ண விடுறது நல்லதா இல்லை சட்டம் சரியாக அமைக்கிறது நல்லதா? சட்டம் 2001 நீங்களே 11 நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே சட்டத்தில் போட்டுட்டோம், ஆனால் நீங்கள் இங்கே பண்ண விட்டுட்டோமே அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமாக பண்ண விடுறது நல்லதுங்களா? இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துக்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெளிப்பட தொடங்கியதாலேயே தாம் அதை விட்டு வெளியேறியதாக திரைப்பட இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா என்ற ஆதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் இணை ஆசிரியர் நெல்சன் கேள்விக்கு அளித்த நேர்காணலில் நடிகர் ஆதி பல்வேறு பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஆரம்பிக்கலாம். சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சருடைய பதில் உரையில் இருக்கிற மிக முக்கியமான வாசகம், தமிழகம் முழுக்க நடைபெற்ற மாணவர் போராட்டங்களில் சமூக விரோத சக்திகள் புகுந்து விட்டதாக முதலாக ஊடகத்திற்கு வந்து சொன்னவர் ஆதி. ஆதியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதற்கு பிறகு அந்த போராட்டங்களினுடைய ஒட்டுமொத்த பார்வையுமே மாற ஆரம்பிக்குது. அப்போ ஆதி தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட். அவர் தான் சொல்றாரு, மெயின் ஃபோக்கஸை தாண்டி வேற சில ஃபோக்கஸ் இருக்கு, சமூக விரோதிகள் இருக்காங்க. அப்போ உங்க வாய்ஸ் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் இப்படி முடிஞ்சதுக்கு காரணம்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லி சேராத கூட்டம், நான் சொல்லி குழம்பவோ இல்லை கலையவோ கிடையாது. ஏன்னா இது எனக்காக கூடின கூட்டம் இல்லை. நான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை பற்றி கருத்து தெரிவிச்சுட்டே தான் இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் அது. அதாவதுங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம் நிறைய மாணவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து செப்பரேட்டிஸ்ட் தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி சில விஷயங்கள் வரப்ப அது வந்து நம்மளோட நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து நான் தப்புங்கிறேன். சென்னையில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை வன்முறை குறித்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அளித்துள்ள விளக்கத்தில் காவல்துறையால் கூறப்பட்ட தகவல்களே இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வாகனங்களுக்கும் குடிசைகளுக்கும் காவலர்கள் தீ வைக்கும் காட்சிகளும், கற்களை வீசி பொதுமக்களை தாக்கும் காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பரவி வருவதை ராம்தாஸ் குறிப்பிட்டுள்ளார். கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி வாழ்வாதாரத்தையும் உடைமைகளையும் இழந்த நடுக்குப்பம் மக்களுக்கு இன்னும் இழப்பீடும் உதவியும் வழங்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வன்முறைக்கு காரணமான அனைத்து சக்திகளையும் அடையாளம் கண்டு தண்டிக்க வசதியாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட நடுக்குப்பம் மக்களுக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் ராம்தாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து மதுரையில் மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சென்னை கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முத்தரசன் வலியுறுத்தினார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பணியில் இருக்கும் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோர் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பாதித்திருக்கிறார்கள், பெண்கள் பாதித்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பாதித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். தேசவிரோத குற்றம் சுமத்தி பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஏறத்தாழ 156 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், இந்த வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 3 கட்சிகளின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேலும் தீவிரமான போராட்டங்களை எங்களது இயக்கங்கள் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலூர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 2 உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியை சேர்ந்த 22 பேர்
கேரள மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். சுற்றுலா முடிந்து திரும்புகையில் சிலருக்கு வாந்தி, இருமல் ஏற்பட்டதை அடுத்து வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனைவருக்கும் பரிசோதனை நடத்தப்பட்டது. அதில் சிலருக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது தெரியவந்த நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நாகம்மாள், விஜயா ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதையடுத்து சுற்றுலா சென்ற அனைவருக்கும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த மதுரையை சேர்ந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் RP உதயகுமார் ஆறுதல் கூறினார். காஷ்மீர் மாநிலம் குரேஸ் பகுதியில் நேற்று முன்தினம் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரர் இளவரசன் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து நடைபெற்ற மீட்புப் பணியில் மேலும் 4 உடல்கள் கைப்பற்றப்பட்டன. அதில் மதுரை பல்லக்காப்பட்டியை சேர்ந்த ராணுவ வீரர் சுந்தரபாண்டி உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து பல்லக்காப்பட்டியில் உள்ள அவரது குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் RP உதயகுமார் ஆறுதல் கூறினார். குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். முள்ளுக்குறிச்சி பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்காக சேந்தமங்கலம், கொல்லிமலை, தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன. வாடிவாசலை திறந்துவிட்டதும் துள்ளி குதித்து சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டு அடக்கினர். போட்டியில் பங்கேற்று ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கியவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. தமிழக அரசை மத்திய அரசு கட்டுக்குள் வைத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியிருப்பது அடிப்படை ஆதாரமற்றது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது தமிழிசை இவ்வாறு கூறினார். நம்மை பொறுத்தமட்டில் மத்திய ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தை ஆளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டிருப்பார். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டு கிடைத்திருக்கிறது. அதற்கு மத்திய அரசு மாநில அரசிற்கு துணை நின்றது. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சம்பா சாகுபடி பாதிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி, நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. நடப்பாண்டில் தண்ணீரின்றி சம்பா பயிர்கள் முழுவதும் பாதித்த நிலையில் மோட்டார் பைப்புகள் மூலம் தண்ணீர் இறைத்து பயிரிடப்பட்ட பயிர்கள் கனமழையால் முழுமையாக பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் உளுந்து பயிர் சாகுபடியும் முழுவதுமாக பாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் தொடர்ந்து கனமழை பெய்வதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடு நீக்க வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாரத்தில் பருவமழை பொய்த்து போனதால் விவசாயிகள் கவலை அடைந்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக இரவில் கடுமையான பனிப்பொழிவும் பகலில் கடும் வெயிலும் இருந்தன. நேற்று காலையிலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்தது. இரவிலும் நல்ல மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வந்தவாசி, தெள்ளாறு, தேசூர், மருதநாடு, பாதிரி, மும்முனி ஆகிய ஊர்களில் காய்கறி, மலர் ஆகியவற்றை பயிரிட்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீட் தேர்வுக்கான சட்ட திருத்தம் குறித்து முடிவெடுக்க உள்ளதாக அமைச்சர் கே பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை RK நகரில் பள்ளி மாணவிகளுக்காக விலையில்லாத இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன், பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், தமிழகத்தில் முன்னாள் முதல்வர்கள் காமராஜர், MGR, ஜெயலலிதா ஆகியோர் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட 16 திட்டங்களோடு கூடுதலாக அம்மா சயின்ஸ் கிட் மற்றும் மேத்ஸ் கிட் வழங்கப்படும் என்றும் RK நகர் தொகுதி மீண்டும் நட்சத்திர தொகுதியாகவே விளங்கும் என்றும் தெரிவித்தார். திருச்சி அருகே சிறுகனூரில் லாரி மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்தனர். பயணிகள் 15 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து பழனிக்கு சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சமயபுரம் அருகே சிறுகனூர் பேருந்து நிறுத்தத்தில் முன்னால் இரும்பு ஏற்றிச் சென்ற லாரி மீது வேகமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநரான
ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த திருமலைசாமி, அதே பகுதியை சேர்ந்த பயணி ஷாஜஹான் ஆகிய 2 பேர் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த பயணிகள் 15 பேரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வழிபாடு நடத்தினார். மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் தமிழகத்தில் ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு புனித பயணமாக வந்துள்ளார். ராமேஸ்வரத்தில் வழிபாட்டை முடித்த அவர் இன்று காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தார். குடும்பத்துடன் வந்த அவரை கோவில் இணை ஆணையர் நடராஜ், அறங்காவலர் குழு தலைவர் கருமுத்து கண்ணன் ஆகியோர் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். அதன் பின்னர் கோவிலுக்கு சென்ற சிவராஜ் சிங் சௌஹானும் அவரது குடும்பத்தினரும் மீனாட்சி அம்மன், கொக்கநாதர் கோவில்களில் வழிபாடு நடத்தினர். மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்வதால் வரும் 24 மணி நேரத்தில் நாளை முதல் மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளதாகவும் அதிகபட்சமாக பாம்பனில் 13 சென்டிமீட்டரும் ராமேஸ்வரம் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக கூறினார். சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று குமரிக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். இது மேற்கு திசையில் நகர்ந்து செல்வதால் நாளை, அதாவது ஜனவரி 29 முதல் மழை வெகுவாக குறைந்துவிடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக பாம்பனில் 13 சென்டிமீட்டர் மழையும், ராமேஸ்வரத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதிகளில் பழங்குடி மக்களை ஏமாற்றிவிட்டு தனியார் சிலர் டன் கணக்கில் புளியம் பழங்களை கொண்டு செல்வதாக புகார் எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள பெரியநாயக்கன் பாளையம் வன சரகத்திற்குட்பட்ட மலை கிராமங்களில் அதிக அளவு பழங்குடி மக்கள் வசிக்கின்றனர். இவர்கள் வனப்பகுதிகளில் கிடைக்கும் புளி, கடுக்காய், நெல்லிக்காய் உள்ளிட்ட பொருட்களை மட்டுமே நம்பி வாழும் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் பழங்குடி மக்களை ஏமாற்றி அங்குள்ள புளிய மரங்களில் தனியார் சிலர் டன் கணக்கில் புளியம் பழங்களை கொண்டு செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கவர்மெண்ட் வனத்துறை சம்பந்தம் வனக்குழுக்களுக்கு ஒரு சில பொருட்களை எல்லாம் ஏலம் எடுத்து அவங்களே பொழைச்சிக்கிட்டு அந்த வனக்குழு சம்மந்தமாக முன்னேறிட்டு, அவங்க மலைவாழ் மக்கள் முன்னேறிட்டுங்கிறதுனால யாருக்குமே வெளியாளுக்கு கொடுக்கக்கூடாது, ஆதிவாசிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயமாக உத்தரவே போட்டிருக்காங்க. ஆனால் அந்த உத்தரவை அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரி, கீழ்மட்ட அதிகாரிகளே மதிக்கிறது இல்லை. யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் பிரக்யான் இளைஞர் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தேசிய தொழில்நுட்ப நிலையம் சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் 4 மாநிலங்களிலிருந்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தொழில் முனைவோரில் இந்தியா பின்தங்கி இருப்பதற்கான காரணங்களும், நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் கேட்டறியப்படுகிறது. இளைஞர்களின் புதுவித யோசனைகளை கொண்டு இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் விதத்தில் கருத்தரங்கம் அமையும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் தொழில்நுட்ப மேலாண்மை இயக்கமான பிரக்யானின் தொழில்நுட்ப கருத்தரங்கம் பிரக்யான் யூத் சம்மிட் என்ற பெயரில் ஹில்டன் ஹோட்டல் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனோட தீம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் இன்னோவேஷன் இம்பரேட்டிவ். அதாவது இந்தியா பல லட்சம் இன்ஜினியர்கள் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாகி கொண்டிருந்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா பின்தங்கி உள்ளது. 66வது இடத்துல இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியா இருக்கிறாங்க. இதற்கான காரணங்கள் என்ன, இவ்வளவு இளைய தலைமுறையினை கொண்ட இந்தியாவில் ஏன் தொழில்நுட்பத்தில் முன்னேற முடியவில்லை என்பதை அலசும் ஒரு கருத்தரங்கமாகும். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 2 சரக்கு கப்பல்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஒரு கப்பல் சேதமடைந்தது. சென்னை எண்ணூரில் எரிவாயு, பெட்ரோலியம், நிலக்கரி ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்காக துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. காமராஜர் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த துறைமுகத்தில் BW மேப்பிள் என்ற ஈரானிய கப்பல் ஒன்று எரிவாயுவை இறக்கிவிட்டு துறைமுகத்தை விட்டு வெளியேறியது. அப்போது மும்பையிலிருந்து பெட்ரோல், டீசல் ஏற்றி வந்த டான் காஞ்சிபுரம் என்ற மற்றொரு சரக்கு கப்பல் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. இரு கப்பல்களும் மோதியதில் டான் காஞ்சிபுரம் கப்பலுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. சரக்கு கப்பல்கள் மோதல் குறித்து
சென்னை கடலோர காவல் படைக்கு தகவலும் அளிக்கப்பட்டது. ஹெலிகாப்டரில் வந்து பார்வையிட்ட கடலோர காவல் படையினர் எண்ணெய் கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏதும் ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்தனர். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் விபத்து நேர்ந்துள்ளது. இத்துடன் விரைவுச் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் News 7 தமிழுடன்.